Hello everyone, welcome to my channel Beginner to Banker. So இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா SBI PO prelims. ஸோ ப்ரீவியஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதோட மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷஸ் யாராவது இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரைட் சைடில் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்குண்டான அப்ரோச்சஸ் வந்து நான் இந்த சைட் சால்வ் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா? அண்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆச்சு பாருங்கள். ஒரு ஏஜஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து அதாவது ஒரு ப்ரிலிம்ஸ் லெவலில் SBI PO1ல ஸோ எந்த ப்ரிலிம்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 8 கொஸ்டின் வந்து நம்ம கிராக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு போகிறவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் என்ன சொல்ல, ஒரு ஈஸி லெவல் கொஸ்டினையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ரொம்ப மாட்ரேட்டோ ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டோ அந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ ஆன்சர் வரல அப்படின்னு வெக்ஸ் ஆக வேணாம். ஸோ ப்ரிலிம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ்லேயே நான் அந்த ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் சொல்லி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த இதை பாருங்கள். PO ப்ரிலிம்ஸ்லேயே அந்த லெவலில் தான் இருக்கும் கொஸ்டின்ஸும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏபின்னு 2 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஏஜஸோட ரேஷியோ வந்து 4:7 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ வந்து 3:5 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சி வந்து ஏ விட 4 இயர்ஸ் வந்து எல்டர்னு சொல்லியிருக்காங்க. சியோட ஏஜ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் எவ்வளோன்னு கேட்காங்க. ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, சரிங்களா? இது வந்து நீங்கள் எப்படினாலும் போகலாம். அந்த 3:5 இருக்குல்ல, அந்த ரேஷியோலேருந்து போகலாம். ஆர்எல்ஸ் அந்த 4:7 இருக்குல்ல, அந்த ரேஷியோலேருந்து கூட போகலாம். ஸோ நம்ம வந்து 4:7 போகலாம். ஸோ 4:7 இது வந்து 4xன்னு எழுதலாம், இதை வந்து 7xன்னு எழுதலாமா? இது எப்போன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி, பர்சன்டேஜ் கிடையாது, 6 வருஷத்துக்கு முன்னாடி 4x 7xன்னு இருக்குது. இப்போ பர்சன்டேஜுக்கு போகணுன்னா என்ன செய்யணும்? பர்சன்டேஜுக்கு போகிறதுக்கு 4x + 6 போடணும். அதே மாதிரி 7x + 6 போட்டான்னா இதுதான் அவனோட பர்சன்டேஜ், அவங்களோட பர்சன்டேஜ், ஓகேங்களா? இப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜோட ரேஷியோ கொடுக்கல. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ரேஷியோ தான் 3:5 சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கழிச்சோம்னா அதான் நம்மளோட 3 இயர்ஸ்க்கு முந்தின உள்ள ரேஷியோவாக இருக்கும். ஸோ இது எவ்வளோ வரும்னா, இதில் -3 போட்டிங்கன்னா 4x + 3 வரும். ஸோ இதில் -3 போட்டிங்கன்னா 7x + 3 வரும். இது எப்போன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த -6ங்கிறது 4x 7xங்கிறது 6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் போயிட்டு இந்த 3 இயர்ஸ் அகோ போட தேவையில்லை, சரிங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடி 4x இருக்குன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா ப்ரெசென்ட் போகிறதுக்கு +6 போடுறோம்ல, அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு +3 போட்டாலே உங்களுக்கு போதும், ஓகேங்களா? ஸோ இந்த பேசிக் மெத்தட் அந்த கிராஸ் ப்ராடக்ட் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் பார்த்தீங்கன்னா 4x + 3 = இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3 பார்ட்ஸ்னு. 7x + 3, 7x + 6, சாரி இது வந்து 6 போட்டணும். ஸோ 7x + 3 = 5 பார்ட்ஸு. இது வந்து ஏ, இது வந்து பி. இதை பண்ணிங்கன்னா 20, 15, 21, 9. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 6ன்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 6ன்னு வந்துச்சுன்னா நம்ம சிக்கு உண்டானது தானே கேட்குறாங்க. ஸோ சிக்கு உண்டானது கேட்டாங்கன்னா பியிலேருந்து போக முடியாது, ஏலேருந்து தான் போக முடியும். ஏன்னா சி வந்து ஏ விட 4 இயர்ஸ் எல்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4x + 6. ஸோ 4x + 6 வந்து 30. ஸோ ஏவோட பர்சன்டேஜ் வந்து 30. பி வந்து சி வந்து ஏ விட 4 வருஷம் எல்டர்னு சொல்லியிருக்காங்களா. அண்ட் தென் சி வந்து ஆஃப்டர் 4 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 30லேருந்து ஒரு 4 ஆட் பண்ணோம்னா 34, இதுதான் சியோட பர்சன்டேஜ். ஸோ அதுலேருந்து ஒரு 4 ஆட் பண்ணிங்கன்னா 38. அப்போது சி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட ஏஜ் வந்து 38 இயர்ஸ், சரிங்களா? இதை கிராஸ் ப்ராடக்ட்டில் போட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை ஃபைன் பண்ணணும்? அந்த 4:7 இருக்குல்ல, ஸோ இந்த ரேஷியோ தான் ஃபைன் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை ஃபைன் பண்ண போகிறோமோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும், சரிங்களா? ஸோ 4:7. ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அப்டைன் ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3:5. ஸோ 3:5. ஸோ எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோம்? +3 + 3 ஆட் பண்ணுறோமா? ஸோ +3 + 3னா 3:3ன்னு போடலாம், ஆர்எல்ஸ் 1:1 போட்டு × 3ன்னு போடலாம். இது ஒரு மாடல், ஓகேங்களா? ஸோ 4 × 5 வந்து 20, 7 × 3 வந்து 21. ஸோ 21 - 20 வந்து 1 பார்ட்டு. ஸோ 1 பார்ட் = எவ்வளோன்னா 3 × 1 வந்து 3, 5 × 1 வந்து 5. ஸோ 5 - 3 வந்து 2. ஸோ 2 × 3ன்னு போடலாம். ஸோ 1 பார்ட் வந்து 6னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ தானே கண்டுபிடிக்கணும். ஸோ 4 பார்ட் வந்து 24ன்னு வரும். ஸோ 4 பார்ட் 24 வந்துச்சுன்னா சியோட ஏஜ் எவ்வளோ வரும்னா
இது வந்து 24ங்கிறது 6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பர்சன்டேஜ் போனோம்னா 24 + 6 வந்து 30. சியோட ஏஜ் வந்து 30 + 4 வந்து 34. ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேட்குறாங்க. ஸோ 34 + 4 வந்து 38. சரிங்களா, உங்களோட ஆன்சர் வந்து 38 இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ செகண்ட் கொஸ்டின் டிஸ்பிளே வச்சு பாருங்கள். ஒரு ப்ராபபிலிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பேக்கில் வந்து 5 ரெட் பால் இருக்குது, 7 க்ரீன் பால் இருக்குது. சரிங்களா. ஸோ 2 பால் பிக் பண்ணுறான் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டில். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி 1 பால் வில் பி ரெட் அண்ட் another வில் பி க்ரீன் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட் ப்ராபபிலிட்டியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு டோட்டலாக ஒரு பேக்கில் வந்து ஒரு இதில் இந்த கொஸ்டின் எடுத்துக்கோமே, டோட்டலாக நமக்கு வந்து 12 பால்ஸ் இருக்குது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் ரெட்டு பால் எடுத்துடுறான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பால் ரெட் பால் எடுத்துட்டான்னா இப்போ அகைன் என்ன செய்வான், அந்த எடுத்த பால் இருக்குல்ல, அந்த எடுத்த பாலை தூக்கி அங்கே அந்த பேக்கில் மறுபடியும் போட மாட்டான். ஸோ எடுத்த பேக் வந்து ரெட் பால்லேருந்து ஒன்று கழிஞ்சிரும், அதே மாதிரி டோட்டல் பால்ஸ்லேருந்து ஒன்று கழிஞ்சிரும். சரிங்களா. வித்தவுட் ரீப்ளேஸ் பண்ணால் அந்த எடுத்த பாலை வந்து மறுபடியும் பேக்கில் ரீப்ளேஸ் பண்ண மாட்டான். ஓகேங்களா. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸில் வந்து வித் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா அந்த பாலை வெளியே எடுக்கிறான்ல, வெளியே எடுக்கிற பாலை மறுபடியும் பேக்கில் வச்சுருவான். ஸோ பேக்கில் வச்சானா வெளியே எடுக்கிற பால்லேருந்து +1 இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் பேக்லேயும் +1 இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா. ஸோ இதான் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு உண்டான கான்செப்ட்டு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 ரெட் பால் 7 க்ரீன் பால் இருக்குல்ல. ஸோ ரெட் பால் வந்து மொத்தம் 5 பால் இருக்குது, க்ரீன் பால் வந்து மொத்தம் 7 பால் இருக்குது. சரிங்களா. ஸோ என்ன செய்யறான், 2 பால் பிக் பண்ணுறான். அது எப்படி பிக் பண்ணுறான்னா 1 by 1 பிக் பண்ணுறான். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரெட் பால்லேருந்து ஒரு பால் எடுப்பானா. ஸோ ரெட் பால்லேருந்து ஒரு பால் எடுக்கிறான். ஸோ எனக்கு 5C1 போடுவேன். இப்போ என்ன டோட்டல் பால்ஸ்லேருந்து ஒரு பால் எடுக்கலாம். ரெட் பால்லேருந்து ஒரு பால் எடுத்தானா டோட்டல் பால்ஸ்லேருந்து ஒரு பால் எடுப்பானா. ஸோ 12C1 இன்ட்டு அந்த என்ன செய்யறான், க்ரீன் பால்லேருந்து ஒரு பால் எடுக்கிறான். ஏன் இன்ட்டு போடுறோம்னா அண்டு கான்செப்ட் வந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ 2 பால் எடுக்கிறான்ல, ஸோ இந்த கையிலேருந்து ஒரு பால் எடுப்பான், இந்த கையிலேருந்து ஒரு பால் எடுப்பான். ஓகேங்களா. ஸோ அண்டுன்னு வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணணும், 6 வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா. ப்ராபபிலிட்டியோட பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன செய்யறான், க்ரீன் பால்லேருந்து ஒரு பால் எடுக்கிறான். ஸோ க்ரீன் பால்லேருந்து ஒரு பால் எடுக்கிறான். இப்போது என்ன ஆகுதுன்னா மறுபடியும் நம்ம இங்கே 12C1 போட முடியாது. ஏன்னா ஒரு பால் எடுத்துட்டு அதை பேக்கில் வந்து ரீப்ளேஸ் பண்ணலை. ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 12 பாலில் ஒரு பால் எடுத்துட்டா பேலன்ஸ் இருக்கிறது 11 பால் தானே இருக்கும். ஸோ 11 பால்லேருந்து ஒரு பால் வந்து மைனஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5C1 வந்து 5, 12C1 வந்து 12 இன்ட்டு 7C1 வந்து 7, 11C1 வந்து 11. ஸோ ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35/120 132 வரும். சரிங்களா. ஸோ ஆப்ஷன் வந்து 35, 66, 7, 11 நன் ஆஃப் த அபோவ் ஆன்சர். சரிங்களா. 35/132 இது ஆன்சரு. நீங்கள் இதை இப்போ 2 பால் எடுக்கிறான்னு சொன்னோடனே இப்படி போட்டக்கூடாது. அதாவது ரெட் பாலில் 1 க்ரீன் பாலில் 1, ஸோ டோட்டலாக 12C2 போட்டக்கூடாது. ஏன்னா பாலை வந்து வித்தவுட் ரீப்ளேஸ் பண்ணாமல் 1 by 1 எடுக்கலாம். சரிங்களா. ஸோ இது சாதாரண கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போடலாம், ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி போட முடியாது. ஓகேங்களா. ஸோ 2 பால் எடுக்கலாம், ஃபஸ்ட் பால் வந்து ரெட் பால் அந்த செகண்ட் பால் வந்து க்ரீன் பால்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் ப்ராபபிலிட்டியில் கேட்டாங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 35, 70, 70/132. ஸோ 35/66 வரும். சரிங்களா. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட் இல்லாமல் 2 பால் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ரெட் இருக்கிறதுக்கும் செகண்ட் ஒன்றான க்ரீன் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கேட்டால் தான் இந்த கான்செப்ட். ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட் கான்செப்ட், அதாவது எடுக்கிற பாலை வந்து இந்த பேக்கில் ரீப்ளேஸ் பண்ணலை அப்படின்ட்டாங்கன்னா, ஸோ என்னோடய ரெட் பால்லே ஒரு பால் மைனஸ் ஆகும், என்னோடய டோட்டல் பால்லே ஒரு பால் மைனஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ரீப்ளேஸ்மெண்ட் உண்டான கான்செப்ட். இது வந்து உங்களுக்கு பெரிய லெவல் எடுத்தோம்னா இன்னும் நல்லா கிளியராக புரியும். ஸோ பேசிக்ஸ் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளே அடிச்சு பாருங்கள். ஒரு பார்ட்னர்ஷிப்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபின்னு 2 பேர் வந்து 2400 2800 வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறானுங்க. ஸோ ஒரு 6 monthsக்கு அப்புறம் ஏ லெஃப்ட் ஆயிடுறான். அண்ட் தென் ஒரு 4 monthsக்கு அப்புறம் சி வந்து ஜாயின் பண்ணுறான். வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் 20% மோர் தென் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஷேர் ஆஃப் ஏ அண்ட் சி வந்து 3000 சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் என்ன கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இந்த பார்ட்னர்ஷிப்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க. நீங்கள் பார்த்தே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா விட்டுறாதீங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஸோ 2400 வந்து ஏ, இது வந்து ஏ,
இப்படி எழுதலாம், அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. ஸோ 2400, 2800. ஸோ இவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்னா 20% மோர் தென் ஏ தானே. ஸோ 20% மோர் தென் ஏன்னா இந்த 2400லேருந்து 20%னா 480, 2880 வருமா. ஸோ அப்படிலாம் போட வேண்டாம். இப்போ உங்களுக்கு 20%னால ஈஸியாக இருக்குது. இப்போ 32% இந்த மாதிரி கேட்டால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா, ஏன்னா இவங்களுக்கு எப்படியுமே கேன்சல் பண்ண தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் எழுதவே வேண்டாம். இப்போ நான் என்ன எழுதுறேன்னா 2400 × 6/5 எழுதுறேன், சரிங்களா. ஸோ 20% மோர், ஓகேங்களா. இப்போது என்ன செய்கிறான், ஏ வந்து ஃபஸ்ட்டு 6 months வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான், ஓகேங்களா. பி வந்து என்ன செய்கிறான், ஒரு 4 monthsக்கு அப்புறம் சி ஜாயின். அப்போ பி வந்து ஃபுல்லாக 12 months இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அண்ட் தென் சி எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு ஒரு 6 monthsல ஏ இன்வெஸ்ட் பண்ணி லிஃப்ட் ஆகிடுறான். ஆஃப்டர் 4 monthsக்கு அப்புறம் தான் சி ஜாயின் ஆகிறான். அப்போது 6 + 4 10 months வந்து போயிடுது. ஸோ லாஸ்ட் 2 months தான் சி வந்து ஜாயின் ஆகிறான், சரிங்களா. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுங்க, 0 0 0 கேன்சல் ஆயிரும். 6 இது வந்து 2, இது வந்து 1 times, ஓகேங்களா. ஸோ வேறு என்ன கேன்சல் பண்ணலாம்னா 2 2 இது வந்து 12ன்னு வரும். அகைன் வேறு எது கேன்சல் பண்ணலாம்னா இது வந்து 6 times வரும், இது வந்து 14 times வரும், இது வந்து 12 times வரும். ஸோ அகைன் 2 போட்டிங்கன்னா இது வந்து 3 times, இது வந்து 7 times, இது வந்து 6 times. 3:7:7 வரும். எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமா? 6 times 2 times, ஆமாம் 3:7:6/5 வரும். ஸோ 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15, 7 × 5 வந்து 35. ஸோ இது வந்து 6. நம்ம என்ன சொல்லியிருக்கானுங்க, ஏசியோட ப்ராஃபிட் தான் சொல்லியிருக்கானுங்க. ஸோ ஏசி வந்து 21. ஸோ 21 parts வந்து எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. இப்போ டோட்டல் எவ்வளோ வருது, 35 + 15 56 parts எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 56 partsனால் அது வந்து 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 7 times வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 times வரும். ஸோ 8 × 1000 வந்து 8000, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் இந்த 2400 2800 இதெல்லாம் எழுதி நீங்கள் இப்படி கேன்சல் பண்ணணும் இல்லை. ஸோ நீங்கள் பார்த்த உடனேயே இந்த எல்லாம் 2 tables 4 tables கேன்சல் ஆச்சுன்னா அப்படியே கேன்சல் பண்ணி கூட நீங்கள் போடலாம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ கேன் do 45% ஆஃப் த ஒர்க் இன் 11/1/4 days சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 45% ஆஃப் த ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ 45% ஆஃப் த ஒர்க்னா 45/100 எழுதுவோமா. ஸோ 45/100னா 11 × 4 வந்து 44 + 1 45. ஸோ 45/4 எழுதுவோம். ஸோ அப்போ ஏ இது கேன்சல், ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பான்னா 25 days முடிப்பான். அதே மாதிரி பி வந்து 30% சொல்லியிருக்காங்களா. ஸோ 30%னா 30/100 எழுதுவோம். ஸோ எத்தனை நாளில் முடிக்கிறான்னா 30 days முடிக்கிறான். ஸோ 3 days முடிக்கிறான். ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும், இந்த ஒன்று கேன்சல் ஆயிரும். ஸோ பி எத்தனை நாளில் முடிப்பான்னா 10 days முடிப்பான். அண்ட் தென் ஏபிசி இருக்கானுங்கள்ல. ஸோ ஏபிசி வந்து 25/4 days முடிக்கிறானுங்க. ஏபிசி 3 பேர் சேர்ந்து அந்த ஒர்க்கை 25/4 days முடிக்கிறானுங்க. ஸோ எல்சிஎம் வந்து 100. ஸோ ஏ வந்து 4, பி வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 10, ஏபிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 வரும். ஸோ ஏபி வந்து 14. ஸோ சியோட எஃபிஷியன்சி எவ்வளோ வரும்னா 2ன்னு வரும். இவங்க என்ன சொல்லியிருக்கானுங்க, எஃபிஷியன்சி ஆஃப் சி இஸ் ஹவு மச் % லெஸ் தென் ஏன்னு சொல்லியிருக்கானுங்க. ஸோ 2/4. ஸோ 2/4னா 1/2ன்னு வருமா. ஸோ 1/2னா 50% வரும். ஸோ 50% லெஸ்ன்னு அர்த்தம், சரிங்களா. ஏன்னா நம்ம அந்த டேஸ்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்லை. என்ன கேட்குறாங்கன்னா எஃபிஷியன்சி தான் எத்தனை % லெஸ்ன்னு சொல்லியிருக்கானுங்க. ஏவோட எஃபிஷியன்சி வந்து நமக்கு 4, சியோட எஃபிஷியன்சி வந்து 2. ஸோ எத்தனை % லெஸ்னா 50% வந்து லெஸ், சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இதெல்லாம். இந்த ஃப்ராக்ஷன் பார்ட்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதி அப்படியே கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த 45 கேன்சல் ஆகுதுல, 30 இப்போ ஒரே ஸ்டெப்பில் இதிலே கேன்சல் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ 45% வந்து 45/4 daysனா 100% வந்து 25 days, 30% வந்து 3 daysனா 100% வந்து 10 days. இதெல்லாம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், ஓகேங்களா. எழுதி இந்த மாதிரி எழுதி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எழுதி பண்ணுங்கள். பட் ஒரு எக்ஸாம்ஸ் லெவலில் போனீங்கன்னா எல்லாம் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு அலிகேஷனில் கொடுத்துருக்காங்க. மிக்சர் அலிகேஷன் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மில்க் வாட்டர் ரேஷியோ 6:1 சொல்லியிருக்காங்க. ஸோ 21 liters வெளியே எடுத்துகிட்டு 77 liters பியூர் மில்க் ஆட் பண்ணால்
ஃபைனல் மிக்சர் என்னென்னா இனிஷியல் மிக்சரோட டபுள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அலிகேஷனே இது போட தேவையில்லை. ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ மில்க் வந்து நம்மளுக்கு 6 பார்ட்ஸ் இருக்குது. வாட்டர் வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா 1 பார்ட் இருக்குது. ஸோ இது வந்து 6xன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளோ வரும்? 7xன்னு வருமா? ஸோ 7xலேருந்து அவன் என்ன செஞ்சுருக்கான்? ஒரு 21 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துட்டான். ஸோ 21 லிட்டர்ஸ் வெளியே எடுத்துகிட்டு என்ன செய்கிறான்? ஒரு 77 லிட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறான். ஸோ இப்படி ஆட் பண்ணால் இதான ஃபைனல் குவான்டிட்டி. ஸோ அந்த ஃபைனல் குவான்டிட்டி எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? அந்த இனிஷியல் குவான்டிட்டி இருக்குல்ல, அதோட டபுள் சொல்லியிருக்காங்க. இனிஷியல் குவான்டிட்டி எவ்வளவு? 6x + x 7x. ஸோ 7xல டபுள் வந்து 14x. ஸோ இந்த எக்ஸ் இங்கே போச்சுன்னா 7xன்னு வரும். ஸோ இது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 56 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 8. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? இனிஷியல் குவான்டிட்டியாக வாட்டர் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி, அப்படியே எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். இன்கேஸ் உங்களுக்கு மில்கில் கேட்டாங்கன்னா 48, வாட்டரில் கேட்டாங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 8. ஸோ வாட்டர் இந்த இனிஷியல் கேட்குறாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 8. சரிங்களா? அலிகேஷனே போட தேவையில்ல, டேரெக்டாகவே போடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெயின் ரிலேட்டட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்னு சொல்லியிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் த லென்த் வந்து 6:5 சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெயின் ஏ கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து 16 செகண்ட்ஸு. Train B whose length 20% more than train A crosses train A in 11 seconds while travelling in opposite direction. Sum of the speed of train A and train B வந்து 54 மீட்டர் செகண்ட். ஸோ வேல்யூ ஆஃப் எல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதாவது வேல்யூ ஆஃப் எல்னா என்னது? லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏவும் அந்த பிளாட்ஃபார்மோட டோட்டல் லென்த்து தான் எல். ஸோ இதுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 6:5 கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ எக்ஸாம்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி 6:5 வந்துருச்சுன்னா ரேஷியோவில் கொடுத்துட்டு உங்களுக்கு வேல்யூ கேட்குறாங்கன்னா அதோட மல்டிபிள் தான் வேல்யூவாக இருக்கும். ஸோ 6:5னா 11, 6 + 5 வந்து 11. ஸோ 11 மல்டிபிள் எது இருக்கோ அதான் ஆன்சர். அது ரெண்டை மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ இதில் வந்து 605 வந்து 11 மல்டிபிள், 594 11 மல்டிபிள், 495 44 11 மல்டிபிள். ஸோ எல்லாமே 11 மல்டிபிளாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரெயின் ஏவோட லென்த்து வந்து 6x. சரிங்களா? ஸோ பிளாட்ஃபார்மோட லென்த்து வந்து 5x. ட்ரெயின் பியோட லென்த்து வந்து எவ்வளோ சொல்லியிருக்கானுங்கன்னா 20% அதிகமாக. எஸ் 20% மோர்னா 6ல் 20%னா 1.2. ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 7.2xன்னு வரும். சரிங்களா? ஸோ ட்ரெயின் ஏ பிளாட்ஃபார்ம் லென்த்து, ட்ரெயின் பி லென்த்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ட்ரெயின் ஏ கிராசஸ் பிளாட்ஃபார்ம் இன் 16 செகண்ட்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரெண்டே ஆட் பண்ணோம்னா 11xன்னு வரும். ஸோ 11x/16னா நம்மளுக்கு ட்ரெயினோட ஸ்பீடு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ட்ரெயின் பியில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ட்ரெயின் ஏ அண்ட் ட்ரெயின் பி வந்து ஆப்போசிட்டில் தான் போகிறானுங்க. ஸோ அதோட ஸ்பீடை வந்து நம்மளுக்கு அடிஷன்லேயே கொடுத்தாங்க. சரிங்களா? அதாவது ரெண்டு ட்ரெயின் வந்து சேம் டைரக்ஷனில் போனால் அதோட ஸ்பீடை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ரெண்டு ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துச்சுன்னா அதோட ஸ்பீடை வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நம்ம பிளாட்ஃபார்மை வச்சு போகலான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ட்ரெயினோட ஏவோட எக்ஸாக்ட் ஸ்பீடு தெரியாது. ஸோ அதனால் பிளாட்ஃபார்ம் வச்சு நான் மூவ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு செகண்ட் கேஸில் இருக்கிற அந்த ட்ரெயின் அந்த சம் ஆஃப் ஸ்பீடு 54 மீட்டர் செகண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு மூவ் பண்ண முடியும். ஸோ ஸ்பீடு ஈக்குவல் டு ட்ரெயின் ரெண்டோட லென்த்து பை டைம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்கானுங்க? ஸோ ட்ரெயினோட லென்த் இருக்குல்ல, ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ட்ரெயின் ஏ ப்ளஸ் ட்ரெயின் பியோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13.2x. ஸோ அது கிராஸ் பண்ணுறாங்க இங்கே ரெண்டு பேரும் அந்த ட்ரெயினை ரெண்டு கிராஸ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் வந்து 11 செகண்ட்ஸு. ஸோ இது வந்து மீட்ரு, இது வந்து செகண்டு. ஸோ ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 54 மீட்டர்/செகண்ட் சொல்லியிருக்கானுங்க. சரிங்களா? ஸோ இதில் என்னதுன்னா நம்மளுக்கு இந்த ஸ்பீடை வந்து நம்ம எதுன்னு கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு km/h கொடுத்தாங்கன்னா அது மீட்டர்/செகண்டில் கன்வெர்ட் பண்ணணும். ஆனால் இவங்க டேரெக்டாகவே மீட்டர்/செகண்டில் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த 11 வந்து இங்கே போச்சுன்னா ஸோ 13.2x ஈக்குவல் டு இந்த 11 வந்து இங்கே போச்சுன்னா 54 × 11 வரும். சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் வரும். இது வந்து 1.2ன்னு வரும். ஸோ 54 1.2. ஸோ 54/1.2னா 1.2 எப்படி எழுதலாம்னா 5/6ன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ 6லேருந்து 5 டிவைட் பண்ணிங்கன்னா 1.2. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வரதெல்லாம் நீங்கள் அந்த பாயிண்டில் வரதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ 54/1.2னா உங்களுக்கு அந்த டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்ல. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 6ல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 டைம்ஸ் வரும். ஸோ 9 × 5 வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 45. சரிங்களா? இவங்க என்ன கேட்டிருக்கானுங்க? வேல்யூ ஆஃப் எல் தான் கேட்டிருக்கானுங்க. ஸோ வேல்யூ ஆஃப் எல்னா ட்ரெயினோட, அதாவது ட்ரெயின் லென்த்தும் ட்ரெயின் ஏவோட லென்த்தும் அந்த பிளாட்ஃபார்மோட லென்த்தும் சேர்ந்து தானே எல். ஸோ
ஸோ அதோட ரேஷியோ வந்து நம்ம என்ன எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 6x + 5x 11x கண்டுபிடிச்சிருக்கோமா ஸோ 11x எக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ 45 ஸோ 11 × 45 எவ்வளோ வரும் 400 450 45 495 ஸோ 495 மீட்டர் இதுதான் நமக்கு உண்டான ஆன்சர் ஸோ 495 மீட்டர் இருக்கா இருக்குது இதுதான் சி தான் நம்மளோட ஆன்சர் சரிங்களா ஸோ கான்செப்ட் புரியுதுல ட்ரெயின் ஏ வந்து ஏ அண்ட் தென் பிளாட்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு ரேஷியோவில் தான் கொடுத்துருக்கானுங்க ஸோ ட்ரெயின் பிக்கு உண்டான நமக்கு ரேஷியோ கொடுத்த மாதிரி தான் ஏன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு ட்ரெயின் ஏவோட லென்த் எக்ஸாக்ட் லென்த் தெரியாது ஸோ நம்ம அந்த ஃப்ராக்ஷன் பாட்டை தான் 20% ஆட் பண்ணணும் ஸோ இது வந்து 7.2x ட்ரெயின் ஏவோட எக்ஸாக்ட் ஸ்பீடு தெரிஞ்சால் தான் நம்ம பிளாட்ஃபார்ம் லென்த்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதுக்காக என்ன செய்கிறேன் நான் பியில் உண்டான ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன் ட்ரெயின் ஏ + பி வந்து 13.2x அவங்க ரெண்டும் கிராஸ் பண்ணுற டைம் வந்து 11 அதோட ஸ்பீடு வந்து 54 ஆப்போசிட்டில் போகிறதுனால அந்த ஸ்பீடை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ இந்த 11 இங்கே போச்சுன்னா 54/11 இது வந்து 13.2 இதெல்லாம் ஃபைனலாக கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 45 வரும் ஸோ இந்த 45 என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா ட்ரெயின் ஏ அண்ட் பிளாட்ஃபார்மோட லென்த்து இந்த 11x இருக்குல்ல ஸோ இந்த 11x தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானுங்க அதுதான் அந்த வேல்யூ தான் எல் சரிங்களா ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ 45னா இந்த 11xோட வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 495 வரும் ஸோ அந்த 495 தான் எல்லோட வேல்யூ இவங்க என்ன கேட்குறாங்க எல்லோட வேல்யூ தான் கேட்குறாங்க ஸோ 495 மீட்டர் சரிங்களா அண்ட் உங்களுக்கு ரேஷியோவில் கொடுத்து வேல்யூ கேட்டாங்கன்னா இப்போது இதில் வந்து 5 ஆப்ஷனுமே 11 மல்டிப்ளாக இருக்குது இன்கேஸ் ஒரு ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு 11 மல்டிப்ளாக இருந்தால் அதான் ஆன்சர் 2 மட்டும் இருந்துச்சுன்னா அந்த 2 மட்டும் செக் பண்ணால் போதும் மிச்சம் 3 வந்து ஒமிட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஆப்ஷன்லேருந்து போய் அந்த சம்மை சால்வ் பண்ணுறது அதையும் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ஒரு போர்டன் ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ் அது எக்ஸ்கிளமேட்டட் டிஸ்டன்ஸ் வந்து வித் த கரண்ட்னா டவுன் ஸ்ட்ரீம்னு அர்த்தம் சரிங்களா ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் போகும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 56 மினிட்ஸ் ஆகுது இப்போது அதே டிஸ்டன்ஸை அகைன்ஸ்ட் த கரண்ட் சொல்லியிருக்காங்க அகைன்ஸ்ட் த கரண்ட்னா அப் ஸ்ட்ரீம் சரிங்களா அது போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னா 1 hour 12 minutes ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ போட்டு அண்டு கரண்ட்டோட ஸ்பீடு ரேஷியோ கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் டவுன் ஸ்ட்ரீமில் போகிற டைம் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 56 minutes சரிங்களா ஸோ அப்ஸ்ட்ரீமில் போகிற டைம் எவ்வளோ ஆகுதுன்னா 72 minutes ஸோ டைம் ரேஷியோ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 56:72 56 minutes ஆகுது இது 72 minutes ஆகுது ஸோ இதில் ரேஷியோவில் போட்டிங்கன்னா இது வந்து 8ஆல் போட்டிங்கன்னா 7 times வரும் இது வந்து 9 times வரும் சரிங்களா ஏன் நம்ம ரேஷியோ கன்வெர்ட் பண்ணுறோன்னா அவங்க போட்டோட ஸ்பீடும் கரண்ட்டோட ஸ்பீடும் வேல்யூவில் கேட்கல ரேஷியோவில் தான் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இதே ரேஷியோ கன்வெர்ட் பண்ணால் தான் அதோட ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா இப்போது டைமோட அதாவது டவுன் ஸ்ட்ரீமில் போகிற டைமும் அப் ஸ்ட்ரீமில் போகிற டைமுக்கு உண்டான ரேஷியோ ஃபைண்ட் பண்ணிட்டோம் இப்போ ஸ்பீடு என்ன வரும்னா ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் தானே ஸோ இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல்னால் அப் ஸ்ட்ரீமில் போகிற ஸ்பீடு வந்து 9 வரும் ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் போகிற ஸ்பீடு வந்து 9 வரும் அப் ஸ்ட்ரீமில் போகிற ஸ்பீடு வந்து 7 வரும் சரிங்களா ஸோ இது வந்து ரேஷியோ வேல்யூ கிடையாது ஓகேங்களா ஸோ 9:7 வரும் அப்போ போட்டோட அதாவது இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இது வந்து அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு சரிங்களா இது வந்து டவுன் ஸ்ட்ரீம் டைமு இது வந்து அப் ஸ்ட்ரீம் டைமு ஓகேங்களா இப்போ என்ன செய்கிறாங்கன்னா நம்ம போட்டோட ஸ்பீடும் கரண்ட்டோட ஸ்பீடு என்ன கண்டுபிடிக்கணும் ஸோ போட்டோட ஸ்பீடு என்ன வரும்னா 9 + 7 16 ஸோ 16/2 போட்டோட ஸ்பீடு வந்து 8ன்னு வரும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோ வரும்னா 9 - 7 2/2 வந்து 1 ஸோ 1ன்னு வரும் ஸோ ரேஷியோ வந்து எனக்கு 8:1 சரிங்களா உங்களுக்கு இன்கேஸ் ரேஷியோ கேட்காம வேல்யூஸ் கேட்டாங்கன்னா அந்த 56:72 இருக்குல்ல இதுலேருந்து நீங்கள் வேல்யூஸும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே கொஸ்டின் ரேஷியோவில் கேட்டதுனால நம்ம ரேஷியோவில் ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்பிளே ஆச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சு கேட்டிருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ பர்சன் மார்க்கெட் இஸ் ப்ராடக்ட் 40% அதாவது அவனோட ப்ராடக்ட்டை வந்து ஒரு 40% அபோவ் மார்க்கெட் பண்ணுறான் ஸோ அதில் 25% ஆஃப் த ப்ராடக்ட்ஸை வந்து 20% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறான் ஸோ 40% ஆஃப் த ரிமைனிங்கை வந்து மார்க் ப்ரைஸில் செல் பண்ணுறான் ஸோ ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் வந்து 10% செல் பண்ணுறான் ப்ராஃபிட்டில் ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க ஸோ இது வந்து நம்மளுக்கு எத்தனை ஆர்டிக்கிள் அது எவ்வளோ ரூபா எதுவுமே தெரியாது இந்த டைப்பான சம்ஸுக்கு வந்து நம்ம அஷ்யூம் பண்ணி தான் போடணும் சரிங்களா ஸோ நான் என்ன செய்கிறேன் என்கிட்ட வந்து ஒரு 100 ஆர்டிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அஷ்யூம் பண்ணிக்கோங்க என்கிட்ட வந்து 100 ஆர்டிக்கல் இருக்குது ஸோ ஒரு ஆர்டிக்கலோட ப்ரைஸ் வந்து 100 rupees அப்போ 100 ஆர்டிக்கலோட ப்ரைஸ் வந்து 10,000 rupees வருமா சரிங்களா ஸோ டோட்டல் சிபி அவனுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees சரிங்களா 100 ஆர்டிக்கல் இருக்குது ஒரு ஆர்டிக்கல் நான் 100 மார்க் பண்ணுறேன் ஸோ 100 ஆர்டிக்கல் வந்து எனக்கு 10,000 rupees ஃபஸ்ட் என்ன செய்கிறேன் என்ன செய்கிறேன் 25% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து 20% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறேன் ஸோ இதில் 25%னா
25 இன்ட்டு 20% ப்ராஃபிட் தானே. ஸோ என்னோட ஒரு ஆர்டிக்கலோட ப்ரைஸ் வந்து 100. ஸோ 20% ப்ராஃபிட்னா 120. ஸோ 120 போட்டிங்கன்னா 25 இன்ட்டு 120 வந்து 2500 500 3000 சரிங்களா. அதுக்கப்புறம் 40% ஆஃப் த ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ 40% ஆஃப் த ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ்னால் இப்போ 25 நம்ம செல் பண்ணிட்டோம், பேலன்ஸ் இருக்கிறது 75 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ 75ல் 40% எவ்வளோ வரும்? 13 வருமா? ஸோ 30 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது 30 ஆர்டிகல் இருக்கும். அது எவ்வளோ மார்க் ப்ரைஸ்லேயே செல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மார்க் ப்ரைஸ் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து 100 வந்து என்னோட காஸ்ட் ப்ரைஸு சரிங்களா. ஸோ அது வந்து 40% அதிகமாக மார்க் பண்ணியிருக்கேன்னா, ஸோ 140 ருபீஸ். ஸோ இந்த 30 வந்து நான் 140 ருபீஸ்க்கு செல் பண்ணுறேன். ஸோ செல் பண்ணால் எவ்வளோ வரும்? 4200 வரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து 45 ஆர்டிகல் இருக்கும். ஸோ நான் அதை எவ்வளோக்கு செல் பண்ணுறேன்னா 10% ப்ராஃபிட்டில் செல் பண்ணுறேன். ஸோ 10% ப்ராஃபிட்னா 110 4500 4915 வருமா? ஸோ 4950. ஸோ இது மூணு ஆட் பண்ணிங்கன்னா 50 1 2 8 3 11 12. ஸோ என்னோடய டோட்டல் சிபி வந்து 10,000. இந்த 10,000 இருக்குல்ல. ஸோ என்னோட டோட்டல் சிபி 10,000. நான் அந்த ஆர்டிக்கலை ஸ்பிளிட் பண்ணி என்னோடய ப்ரைஸில் செல் பண்ணதுனால எனக்கு டோட்டல் சிபி செல்லிங் ப்ரைஸ் வந்து 12,150. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜானு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா 2150 10,000 இன்ட்டு 100. ஸோ 0 கேன்சல் ஆகும், 0 கேன்சல் ஆகும், 0 1 வரும். ஸோ 21.5%. இதுதான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர். ஸோ இது ரொம்ப ஈஸியான சம் தான். அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டிக்கல் ப்ரைஸ் எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த மாதிரி 100 இன்ட்டு 100ன்னு அஷ்யூம் பண்ணியே போடலாம். 100 தான் போடணுமா அப்படின்னா உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்கள் விஷ் தான் சரிங்களா. ஸோ நம்ம ஃப்ராக்ஷன் பார்ட் இதில் நான் 20 30 இந்த மாதிரி எடுத்தேன்னா ஃப்ராக்ஷன் பார்ட் வரும்ல. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக 100னா நம்ம ஸ்பிளிட் பண்ணுறது ஈஸி சரிங்களா. ஸோ நான் 100 ஸ்பிளிட் பண்ணி 25 30 45. ஸோ இது வந்து அவங்க சொன்ன டீட்டெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிளிட் பண்ணிட்டேன். ஸோ அட்லாஸ்ட் எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 12,115 வருது. அவங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜாக கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி டைப்பில் உங்களுக்கு ஆர்டிக்கலோட ப்ரைஸு ஆர்டிக்கல் எவ்வளோ எதுவுமே சொல்லணும்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜில் தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ இது வந்து 2150. இதெல்லாம் அஷ்யூம் வேல்யூ தான், எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ 2150 வந்து 10,000 எத்தனை பர்சன்டேஜ்னா 21.5% சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஆவரேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 15% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் மார்க் வந்து 63. ஆவரேஜ் மார்க் ஆஃப் ஃபஸ்ட்டு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 58. ஆவரேஜ் மார்க் ஆஃப் நெக்ஸ்ட்டு 9 ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது 5 to 13 அவங்களுக்கு உண்டான ஆவரேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64. ஸோ 14th ஸ்டூடெண்ட் வந்து 15th ஸ்டூடெண்ட்டை விட 19 மார்க் வந்து கம்மியாக வாங்கியிருக்கான். ஸோ மார்க் ஆஃப் 15th ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் ஆவரேஜில் போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே 2 ஆவரேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆவரேஜ் எடுத்துகிட்டு ஸோ ரிமைனிங் உள்ள கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டே போயிடலாம் சரிங்களா. ஸோ ஆவரேஜாக 15 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 63. ஸோ டோட்டல் மார்க் எவ்வளோ வரும்? ஸோ டோட்டல் மார்க் வந்து 15 × 63. ஸோ இது எவ்வளோ வரும்னா 630 5 டைம்ஸா 300 315 வரும். ஸோ 315 45945. ஸோ டோட்டல் மார்க் வந்து 945. இதுதான் டோட்டல் மார்க்கு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 58. ஸோ 58 × 4 எவ்வளோ வரும்? ஸோ 58 × 4 வந்து 200 232 வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 9 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 64ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 9 × 64. ஸோ 64 × 9 எவ்வளோ வரும்? 640 -64 600 586 வருமா? ஃபைவ் டைம்ஸ் இது வந்து 13 டைம்ஸ் இது வந்து 0. ஸோ 6 7 576. ஸோ 576 தான் 580 640. ஸோ 576ன்னு வரும். அண்ட் தென் இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 8 0 இது வந்து 808ன்னு வரும். ஸோ இவங்களோட டோட்டல் மார்க், அதாவது 15 பேருக்கு உண்டான டோட்டல் மார்க் வந்து 945. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த 13 பேருக்கு உண்டான மார்க் வந்து 808. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 137 இருக்கும் சரிங்களா. அதாவது 14th ஸ்டூடெண்ட்டும் ப்ளஸ் 15th ஸ்டூடெண்ட்டோட
டோட்டல் மார்க் வந்து எனக்கு 137. ஸோ 14th ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து 15th ஸ்டூடெண்ட்டோட எவ்வளோ மார்க் கம்மியாக இருக்கான்னா 19 மார்க் கம்மியாக இருக்கான். ஸோ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 15th ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோனா 137, 157, 156 வரும். ஸோ 156/2 வந்து 78. ஸோ நம்மளுக்கு 78 இருக்கா? ஸோ இருக்குது. ஸோ 15th ஸ்டூடெண்ட்டோட மார்க் வந்து 78. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம நார்மல் ஆவரேஜ் கான்செப்டில் போட்டாலும் அதே தான் வரும். ஸோ 58 வந்து ஃபஸ்ட்டு 4 ஸ்டூடெண்ட்டுக்கு, 64 வந்து நெக்ஸ்ட்டு 9 ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ ஆவரேஜ் வந்து ஓவரால் ஆவரேஜ் வந்து எக்ஸ்னு எடுப்போம். இது வந்து 4 ஸ்டூடெண்ட்டு, இது வந்து 9 ஸ்டூடெண்ட்டு. அகைன் 4 × 58, 9 × 64 போடணும்ல. ஸோ போட்டு இதுக்கு ஓவரால் ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க. கண்டிப்பாக ஃப்ராக்ஷன்லாம் வரும். ஸோ அப்படி அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக இப்படியே போட்டு போயிடலாம். இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு பழகிட்டிங்கன்னா போதும். 15 × 63 945. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு இந்த அந்த 13 பேருக்கு உண்டான மார்க் வந்து 808. ஸோ ரெண்டே மைனஸ் பண்ணிங்கன்னா 137. 137 19 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அதான் 15th ஸ்டூடெண்ட்டோட மார்க்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு மென்சுரேஷனில் கேட்டாங்கன்னா ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் தென் சர்க்கிள், ஒரு 4-5 இந்த பேசிக் கான்செப்ட்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? மென்சுரேஷனில் ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்டாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 2 மீட்ரு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஏரியாவில் வந்து 72 ஸ்கொயர் மீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலாலாம் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அது நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸில் உள்ள மென்சுரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம எப்படி எழுதுக்கலாம்னா எல்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து நான் பீன்னு எடுத்துக்கிறேன். இது என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே +2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஏரியா வந்து எல்பியா. ஸோ அதிலேருந்து ஒரு 72 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது L+2 × B+2 = LB + 72. சரிங்களா? ஸோ லென்த்து 2 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ பிரெத்து 2 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் எனக்கு ஏரியா வந்து 72 மீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா தெரியுமில்ல, L × B தான் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். ஸோ அதை தான் நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டே மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது எல்பின்னு வரும். ஸோ இது வந்து 2Lன்னு வரும். அண்ட் தென் இது வந்து 2Bன்னு வரும். இது வந்து 4ன்னு வரும். இங்கே எவ்வளோ வரும்னா LB + 72ன்னு வரும். சரிங்களா? ஸோ LB கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 4 இங்கே போச்சுன்னா 2L + B = 68ன்னு வரும். சரிங்களா? ஸோ அகைன் நீங்கள் L + Bலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து 2 × L + B. சரிங்களா? ஸோ இந்த 2 வந்து நான் காமனாக எடுத்துட்டேன்னா 2 × L + B வந்துருச்சா, பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்துருச்சு. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 68 மீட்டர். 68 மீட்டர். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த டவுன் வந்து 2003 5600 பேர் இருந்திருக்காங்க. அண்ட் தென் மேல் அண்ட் ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 10% 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதாவது ஒரு வருஷத்தில் அந்த 2004 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டோட்டல் பாப்புலேஷன் வந்து 6218 சொல்லியிருக்காங்க. இது ஆஸ் யூஸ்வல் நம்ம நேற்று நடத்தணும்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட், அதே கான்செப்ட் தான். ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ 2003 எத்தனை பேர் இருக்கானுங்கன்னா 5600 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ மேல் பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபீமேல் பாப்புலேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ நான் இது எப்படி இந்த 20 எப்படி எழுதுறேன், 10% + ஒரு 10% எழுதுறேன். ஸோ எந்த பக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ, ஸோ அதுக்கு முந்தின, அதாவது இங்கே 10% இருக்கிறதுனால தான் நான் இங்கே 10 எழுதுறேன். இங்கே 8% இருந்துச்சுன்னா 8 + 12 எழுதிருப்பேன். சரிங்களா? ஸோ இது வந்து /2 போட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறது இல்லை. எதில் கம்மியாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணணும். இங்கே 10% இருக்கிறதுனால இங்கே 10% ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ ரெண்டுக்கு உண்டான காமன் ஃபேக்டர் வந்து 10%. ஸோ 5600ல் ஸோ 10% எவ்வளோ வரும், 516 வரும். 5600ல் 10% வந்து 560. இப்போ நம்மளுக்கு டோட்டல் பாப்புலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷன் வந்து 6280 2004. நம்மளுக்கு 2003 இருக்கிறது வந்து 5600 பேர். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 80, இது வந்து 680. சரிங்களா? அதாவது எனக்கு 2003லேருந்து 2004 வந்து 680 பேர் டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. சரிங்களா? இப்போது நான் அந்த ரெண்டு காமன் ஃபேக்டர் இருக்குல்ல, அந்த 10%. ஸோ அந்த 10% ஆஃப் 5600 போட்டிருந்தேன்னா எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 560 மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஆனால் எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 680 இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஏன் இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 120 இருக்குல்ல, ஸோ அந்த 120 வந்து ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 10% ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது போக இன்னொரு 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ அந்த 10% இன்க்ரீஸ் ஆனதுனால தான் எனக்கு டோட்டலில் வந்து 120 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 10% 120னா 100% எவ்வளோ வரும்? 1200. இது நீங்கள் அலிகேஷன்லாம் போட தேவையில்லை. ஸோ அந்த அலிகேஷனில் நிறைய பேர் போட்டுட்ருப்பீங்கள 680 5600. ஸோ 0 கேன்சல் ஆகும், 0 இங்கே 0 போட்டோம், 0 கேன்சல் ஆயிரும். இதை வந்து 4 டைம்ஸில் போட்டோம்னா சாரி 4ல் போக முடியாது, 680 5600 × 100 0 கேன்சல் பண்ணுவேன். ஸோ 56 4ஆல் கேன்சல் பண்ணால் 2ஆல் கேன்சல் பண்ணால் 28. இது வந்து 340. அகைன் 2ஆல் கேன்சல் பண்ணால் 170. இது வந்து 14 வருமா? ஸோ 14. ஸோ எனக்கு ஓவரால் இன்க்ரீஸ் வந்து 170/14 போட்டு இங்கே வந்து மேலே வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது, ஃபீமேலில் 20% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த 14ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 114 வரும், இங்கே வந்து 218 வரும். ஸோ 170. இது ரெண்டையும் இது பண்ணோம்னா 1110. இது ரெண்டும் போட்டோம்னா 30. ஸோ 11:3 வருமா? சரிங்களா? ஸோ இந்த 11 பார்ட் வந்து மேல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5600. 14னா 400 வருமா? 400னா 4400 வரும். இது வந்து 4400 வரும். ஸோ இது வந்து 1200 வரும். இது அலிகேஷனில் போட்டால், இந்த மெத்தடில் போட்டோம்னா, ஆனால் அலிகேஷன்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் போட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி 10% ஷிஃப்டிங் மெத்தடில் 10% ஷிஃப்ட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ எஸ்ஐலையும் சரி, இந்த மாதிரி பர்சன்டேஜ்லையும் சரி, ஓவரால் பர்சன்டேஜ் வச்சு போக வேண்டாம். அதுக்குண்டா நான் ஆல்ரெடி எஸ்ஐ கான்செப்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு நம்பர் சிஸ்டம் வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்னோட அவுட்கம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா மிட் வேல்யூ ஆஃப் 80 and 152 சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஒய்யை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னோட அவுட்கம் வந்து மிட் வேல்யூ ஆஃப் 90 and 144 சொல்லியிருக்காங்க. ஸோ மிட் வேல்யூனா என்னென்னா இந்த 80க்கும் 152 இருக்குல்ல, ஸோ ரெண்டுக்கு உண்டான மிட் வேல்யூ எவ்வளோ வரும்? 72வா? ஸோ 72 + 2 36. அதாவது எக்ஸுங்கிற வேல்யூவோட எக்ஸுங்கிற வேல்யூவோட நான் 4 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ வரும்னா மிட் வேல்யூ ஆஃப் 80 and 152 சொல்லியிருக்காங்களா. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 232/2. ஸோ 116 வருமா? அப்போது 4xோட வேல்யூ வந்து 116. சரிங்களா? அந்த என்ன சொல்லியிருக்கானுங்க, ஒய்யை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ ஒய் இருக்குது. ஸோ அதை வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 90 + 144ஓட மிட் வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ 90 + 144/2 45. இது வந்து 72. 45 72னா 110 115 117 வருமா? ஸோ 117. இது வந்து 3y. ஸோ இதுலேருந்து 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு. ஸோ அது 9 டைம்ஸ்னு வரும். ஸோ இதோ 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸு 9 டைம்ஸ்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 29, ஒய்யோட வேல்யூ வந்து 39. என்ன சொல்லியிருக்காங்க? y - x the whole square சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 39 - 29 வந்து 10. 10 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 100. ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்ட். சரிங்களா? ரொம்ப சாதாரண சம் தான். எக்ஸோட வேல்யூ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அவுட்கம் வந்து 80 and 152க்கு மிட் வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ 80க்கும் 152க்கு உண்டான டிஃபரன்ஸ் வந்து 72வா? ஸோ 72 மிட் வேல்யூ வந்து 36. ஸோ இந்த 80யோட 36 ஆட் பண்ணிங்கன்னா 116 தான் ஆன்சரு. அதே மாதிரி 90 144க்கு மிட் வேல்யூ வந்து டிஃபரன்ஸ் வந்து 54. ஸோ 54 2 வந்து 27. இந்த 27 ஆட் பண்ணிங்கன்னா 117. 4x வந்து 116னா எக்ஸோட வேல்யூ 29, ஒய்யோட வேல்யூ வந்து 39. ரெண்டையும் மைனஸ் பண்ண 100. y - x the whole square அங்கே இருக்கிறாங்க. ஸோ சாரி, இது ரெண்டையும் மைனஸ் பண்ண 10. y - x the whole square கேட்குறதுனால 10 ஸ்கொயர் வந்து 100. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் A and B வந்து 866 கிலோமீட்டரு. ஸோ ட்ரெயின் P வந்து 9 AM ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 66 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் ஆகிறான். ட்ரெயின் Q வந்து 10 AM ஸ்டார்ட் ஆகிறான். ஸோ 54 கிலோமீட்டரில் மூவ் ஆகிறான். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் ட்ரெயின்ஸ் அட்
2:30 PM எவ்வளோ கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அவங்க 2 பேருக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 2:30 மணிக்கு எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 866 கிலோமீட்டர் சரிங்களா. இப்போது ட்ரெயின் பி இருக்கான்ல, ஸோ ட்ரெயின் பி வந்து ட்ரெயின் Q மூவ் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் பி வந்து மூவ் ஆயிடுறான். ஸோ அந்த 1 ஹவரில் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பான்னா அவனோட ஸ்பீடு வந்து 66 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்களே. ஸோ ட்ரெயின் பி வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவரில் வந்து 66 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி முடிச்சிருப்பான். ஸோ இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 866னா ஸோ இந்த 1 ஹவரில் வந்து அவன் 66 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பான். அப்போது ரிமைனிங் இருக்குது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 800 கிலோமீட்டர் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த 66 வந்து பி மட்டும் ட்ராவல் பண்ணிட்டான். ஸோ இப்போ தான் Q ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ தான் P ஸ்டார்ட் பண்ணுறான். ஆல்ரெடி இந்த 66 விட்டுருங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸுக்குள்ளே வந்து ஃபைண்ட் பண்ணால் போதும் சரிங்களா. ஏன்னா ஒரே டைமில் மூவ் ஆனால் தான் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ P வந்து இப்போ 10 AM ஸ்டார்ட் பண்ணிட்டான், Qவும் 10 AM ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து 80 இருக்குது. என்ன சொல்லியிருக்கானுங்க, ஸோ 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே வரானுங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்தால் ஸ்பீடை வந்து நம்ம என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். ஸோ பியோட ஸ்பீடு வந்து 54 பியோட ஸ்பீடு வந்து 66, Qவோட ஸ்பீடு வந்து 54. ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 120 km/h வரும் சரிங்களா. ஸோ அவங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் போத் ட்ரெயின்ஸ் அட் 2:30 PM சொல்லியிருக்காங்களா. ஸோ 10 AM ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 11, 12, 1, 2, 2:30 அதாவது 4.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறானுங்க. ஸோ 120 km வந்து 1 hour ட்ராவல் பண்ணானுங்கன்னா 4.5 மணி நேரம்னா எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருப்பானுங்க, 480, 540 km ட்ராவல் பண்ணியிருப்பானுங்களா. ஸோ 2 பேரும் சேர்ந்து 540 km ட்ராவல் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் பிட்வீன் தானே கேட்குறானுங்க. ஸோ மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 800 இருக்குது. இவங்க 2 பேரும் 540 km வந்து ட்ராவல் பண்ணியிருப்பானுங்க. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து 260 km வந்து அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து இது இருக்கும், என்ன சொல்ல, அந்த ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ கான்செப்ட் இதில் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். 866 km வந்து டோட்டல் டிஸ்டன்ஸு. ஸோ P வந்து 66 km போகிறான்ல. ஸோ 1 மணி நேரத்துக்கு Qக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போனதுனால அவன் வந்து 66 km வந்து ட்ராவல் பண்ணி முடிச்சிருவான் சரிங்களா. இப்போ என்ன செய்யுது, P வந்து இங்கே இருக்கான், Q வந்து இங்கே இருக்கான். இப்போ 2 பேரும் ஒரே டைமில் அதாவது 10 AM ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இவங்க என்ன கேட்குறாங்க, 2:30 மணிக்கு அவங்களோட அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறானுங்க சரிங்களா. ஸோ இப்போது 10 AM தானே, இப்போது பியும் 10 AM ஸ்டார்ட் பண்ணிட்டான், Qவும் 10 AM ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போது 10 AM 2:30 PM வந்து மொத்தம் 4.5 மணி நேரம் ஆகுது. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு ரெண்டே ஆட் பண்ணோம்னா எனக்கு எவ்வளோ வரும்னா 120 km/h வரும் சரிங்களா. ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 120 km/h 4.5 hours ட்ராவல் பண்ணாங்கன்னா மொத்தம் 540 km வந்து மொத்தமாக 2 பேரும் கவர் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அவங்களோட டிஃபரன்ஸ் அதாவது டிஸ்டன்ஸ் தானே கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேட்குறதுனால அந்த 800 540 மைனஸ் பண்ணிங்கன்னா 260 km வந்து அவங்களோட டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் A வந்து 2000 சொல்லியிருக்காங்க. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ₹6 சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 8 months வந்து A டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்டு, B வந்து வித்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அட் த சேம் டைம் C ஜாயின்ஸ் வித் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்வைஸ் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1200னா ஷேர் ஆஃப் A வந்து 480. ஸோ ஃபைண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் C கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்பில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கொடுப்பானுங்கன்னா உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, நீங்களும் இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ அந்த டைம் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணி என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் சரிங்களா. இப்போ ப்ராஃபிட் ஆஃப் A மட்டும் தானே கொடுத்துருக்கானுங்க. ஸோ A எவ்வளோ வாங்கியிருக்கான்னா ₹480 வாங்கியிருக்கான். அவனோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து ₹480 வந்து A வாங்கியிருக்கான். டோட்டல் ப்ராஃபிட் வந்து 1200. இது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 40% சரிங்களா. ஸோ அந்த பிஸ்னஸில் வந்து A வந்து 40% வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதான் இது உண்டான கான்செப்ட் சரிங்களா. ஸோ 40% A இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இப்போ Aக்கு உண்டானது மட்டும்தான் நம்மளுக்கு வேல்யூ சொல்லியிருக்காங்க. BCக்கு வந்து நம்ம X வச்சு தான் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ BC எடுக்க வேண்டாம். Aக்கு உண்டான வேல்யூ வச்சு நம்ம எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஸோ A வந்து ஃபஸ்ட்டு 8 monthsக்கு என்ன செய்கிறான், 2000 இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ 2000 × 8 வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16000 வரும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4 monthsக்கு என்ன செய்கிறான், 4000 இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ 4000 × 4 வந்து 16000. அப்போது ஓவராலாக A வந்து 32000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் சரிங்களா. ஸோ BCயை பார்த்தீங்கன்னா B வந்து என்ன செய்கிறான்னா 8 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். அவனோட பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா X × 8, அப்போது 8Xன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ C வந்து என்ன செய்கிறான்னா B போனதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் இருக்கிற 4 மாதத்தில் ட்வைஸ் ஆஃப் B, அவனோட B எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதோட ட்வைஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ட்வைஸ்னால் 2X
இன்ட்டு 4 அப்போது இது பண்ணி 8x. அப்போது பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? பி வந்து 8x இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி சியும் 8x இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போது பி வந்து ஏ வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 40% இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற 60% இவங்க ரெண்டு ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ரேஷியோனா இது 1:1 தானே. அப்போது இவன் 30% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் பிஇ, சியும் 30% இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். சரிங்களா? இப்போது என்ன கேட்குறானுங்க? பியோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்குறானுங்க. இப்போது 40% இருக்குல்ல, 40% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32,000 அவனோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ 40% வந்து 30,000னா 30% எவ்வளோ வரும்? 30% எவ்வளோ வரும்னா 24,000 வரும். சரிங்களா? ஸோ இந்த 24,000 பார்த்த உடனே சியோட இன்வெஸ்ட்மெண்ட் 24,000 எழுதிருக்கக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சியோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அவன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த அமௌண்ட் தான் கேட்குறாங்க. இந்த 24,000 என்னென்னா ஓவரால் 8x தான். இந்த 24,000னா எக்ஸோட வேல்யூ எவ்வளோ வரும்? எக்ஸோட வேல்யூ வந்து 3,000 வரும். சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ 3,000னா ஏபிசி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னா 2x இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானா? ஸோ 2xோட வேல்யூ எவ்வளோ வரும்? 6,000 வரும். சரிங்களா? ஸோ இந்த 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ண 8ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். 8ஆல் டிவைட் பண்ணிட்டேன், தப்பாக பண்ணிட்டேன். 40% வந்து 32,000னா இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ வந்து 30%, 30%. அப்போ 1:1 வரும். ஸோ 40% வந்து 32,000னா 30% வந்து 24,000. அப்போ சி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னா 24,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ சி எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 4 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ ஒரு முதல்ல அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 6,000 rupees. சரிங்களா? ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட் அந்த க்ளூ எடுத்துடுவோம்ல. ஸோ 2,000 × 8 அண்ட் தென் 4,000 × 4 வந்து 16,000. 16,000 இப்போ 2 ஆட் பண்ணோம்னா 32,000. அண்ட் தென் இவன் வந்து 8x, சியும் 8x. இப்போ நமக்கு உண்டான ஓவரால் ரேஷியோ தானே கொடுத்துருக்கானுங்க. ஸோ 32,000 வந்து 480னா 16x வந்து எவ்வளோ வரும்? 720. ஏன்னா 1,200 தானே உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட்டு. அதோட ஏ மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 720 வந்து இவங்க ரெண்டும் ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எடுத்தும் பண்ணலாம். சரிங்களா? 0 0 கேன்சல் ஆயிரும். இது வந்து 1 டைம் போட்டோம்னா இது வந்து 2,000 வரும். ஸோ இது வந்து 8ஆல் போட்டோம்னா 6, இது வந்து 9, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 1, இது வந்து 1,000. 3 × 1,000 வந்து 3,000. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3,000னா 2xோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,000 வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பேசிக் மெத்தட் எடுத்தும் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜில் இருந்தும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் செஷன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து SBI PO ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதோட மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லெவலில் தான் நீங்கள் கொஸ்டின் எட்டு வந்தீங்கன்னா அது நான் எட்டு வரதில்லை. ஸோ 2-3 வெப்சைட்டில் 2-3 சேனலில் நான் பார்த்து எட்டு வந்தது. ஸோ இந்த லெவலில் தான் கொஸ்டின் அவங்க மெமரி பேஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸாம்லேயும் இந்த லெவலில் தான் இருக்கும் கொஸ்டின். உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் சம் வந்து உங்களால் 8 தாராளமாக போட முடியும். யார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 10 கூட போடலாம். பட் மேக்ஸிமம் 8 வந்து ஈஸியாக அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வீடியோ இப்போ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸ் யாராவது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல்.